அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோசப் விஜய் சார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள். பதவியேற்பு விழா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பதவியேற்பு விழாவை பார்க்கும்போது ஒரு நியூ கவர்னன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா அவர் பேசும்போது அவர் வந்த விதம் அதெல்லாம் ஒரு சில விமர்சனத்தையும் கூடவே சேர்த்து கொடுத்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோட் சூட்ல வந்திருந்தாரு. கோட் சூட்ல வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு பேசுறீங்க. அப்படி இல்ல. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேஷ்டி சட்டை சொல்றோம் இல்லையா? அவர் கூட "ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே" அப்படின்னு வேஷ்டி சட்டையெல்லாம் முன்னிறுத்தி தானே அவர் சினிமாலாம் நடிச்சாரு. ஒரு நிகழ்வு, மிகவும் முக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வுல முக்கியமான சில விஷயங்கள செஞ்சு தான் ஆகணும். அதான் மரபு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இத நேஷனல் மீடியா சொல்றான். விஜய் செட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, கோட் சூட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அப்ப அத ஒரு விஷயமா அவனுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைன்றத அவனுக்கு புரியுது. அவன் அங்கே சொல்றான் அத. அவங்க சேனல்ல, நேஷனல் மீடியா. ஸோ அது ஒரு விஷயம். வேட்டி செட்ல வந்திருக்கலாம். மிகப்பெரிய தவறு இல்ல. பட் வந்திருந்தா இன்னமும் பெஸ்டா இருந்திருக்கும். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குல்ல. அந்த சிஎம்மா வரவங்க அந்த வார்த்தை பவரா சொல்றாங்கல்ல. அந்த நிகழ்வுக்கு தான் அந்த பவர். அந்த நிகழ்வுல அந்த வார்த்தைக்கு பவர். சும்மா போகும்போது வரும்போது சொல்றதால அந்த பவர் கிடையாது. அந்த நிகழ்வுல தான். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான நிகழ்வுல நம்மளோட அடையாளத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒண்ணு. அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து. இங்க நம்ம இவ்ளோ பேசுறோம். தமிழுக்காக நம்ம எவ்வளவு போராடணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம். எத்தனை பேர் உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தமிழுக்கான மரியாதை, நம்ம தமிழை நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுனால அதை திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம கிட்ட. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம். இப்ப அதன்படி தமிழ்நாட்டுல தமிழ் வாழ்த்து தான் முதல்ல பண்ணணுன்றது மரபு. அது நீங்க சிஎம் ஆகுறீங்க, உங்களுக்கு அது தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியாம அது போடப்பட்டதா? எனக்கு புரியவே இல்லை. அது புரிஞ்சுக்கவே முடியல. இதுதான் மாற்றமா? இதே நம்ம பழைய சிஎம்ஓ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ அந்த மாதிரி பண்ண விட்டுருப்பாங்களா? இந்த மாதிரியான விஷயத்த நீங்க தெரிஞ்சோம். மேபி அது உங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அது மேபி உங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். அடுத்தடுத்து அந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கப்புறம் நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. நான் மன்னர் பரம்பரையில இருந்துலாம் வரல. அதுங்க ஜெயிச்சப்போ ஒண்ணு சொன்னீங்க. மன்னராட்சி ஒழிக்கப்படும். இன்னைக்கு பதவியேற்கும் ஏற்ற பிறகு மன்னர் பரம்பரையில இருந்து நான் வரல அப்படின்னீங்க. ஆனா உங்களுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவரு பியூரான மன்னர் பரம்பரை. அவரை நீங்க மை பிரதர் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பக்கம் மன்னராட்சி ஒழிக்கப்படும் சொல்றீங்க. இந்த முரணை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும், உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியான கருத்தும் இருந்தா அது எப்படி சரியான கருத்தா இருக்கும்? ஒரு நிலைப்பாடு கரெக்டா இருக்கணும்ல. இப்ப அவரு பியூரான மன்னர் பரம்பரை. அவரை வச்சுக்கிட்டே நீங்க வேற அதை பேசுறீங்க. அவருக்கு தமிழ் புரிஞ்சா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் போல இருக்குது. இது இன்னொன்னு. சரி, அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்றீங்க. என்னென்னலாம் சைன் பண்றீங்க? 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த யூனிட் எப்போ இலவசம்? 500 யூனிட்டுக்கு மேல போனா இலவசமா என்னன்றதுலாம் எனக்கு சரியா டீடைல்ஸ் தெரியல. நான் பேசுறேன். பட் 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறீங்க. அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு, இந்த 3 சைன் போட்டீங்க. ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? மாசம் மாசம் இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. அட்லீஸ்ட் அதையாச்சும் கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல நீங்க. இல்ல 2500 ரூபாய் அதையாட்டும் முக்கியமான சைன்ல உங்களோட அறிக்கையில ஹைலைட்டடானது அதெல்லாம். நீங்க என்னென்ன சொல்லியிருந்தீங்க உங்களோட அறிக்கையில? மாதம் 2500 ரூபாய், போக்குவரத்து எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய் மாசம், 8 கிராம் தங்கம், 6 சிலிண்டர், தாய்மாமன் சீரி வச்ச, இதெல்லாமே ஹைலைட்டடான தேர்தல் அறிக்கை. இப்ப இந்த ஹைலைட்டட்ல நீங்க சொன்னது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், 200 யூனிட் இலவசம். சரி, அந்த கையெழுத்தோட நீங்க நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கல்ல, ஆடியோ லான்ச்ல கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்க பாருங்க, சிஎம் விழால. அப்புறம் நீங்க கஜானா காலின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப கஜானா காலின்னா இந்த திட்டத்தெல்லாம் என்னால சீக்கிரமா நிறைவேற்ற முடியாது, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்க வரீங்க. கரெக்டா? சரி, அவங்க எத்தனை லட்சம் கடன் வாங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பவோ சொல்லிட்டாங்க, அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க.
அதெல்லாம் பார்த்த பிறகு தானே நீங்க தேர்தல் அறிக்கைய ரெடி பண்ணீங்க. அப்பவே 10,00,000 கோடி இருக்குன்னு தெரியும்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஎம்கே பீரியட்ல 1,00,000 கோடி. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியட்ல 2,00,000 கோடி. திருப்பி அதிமுக ஆட்சியில 5,00,000 கோடி. அதுக்கப்புறம் இவங்க பீரியட்ல 10,00,000 கோடி. இது எல்லாமே டீடைல்டா குடுத்துட்டாங்க. இத பார்த்த பிறகு தானே நீங்க தேர்தல் அறிக்கை எல்லாம் ரெடி பண்ணீங்க. இன்கேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான முதல்ல நம்ம குடுத்திருக்கிற சூப்பரான திட்டத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 சைன் போட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த வாக்குறுதிய அப்புறம் குடுத்தீங்க. அத பார்த்துட்டு அப்புறமா நீங்க எப்படி அந்த மாதிரியான வாக்குறுதிகளெல்லாம் ரெடி பண்ணீங்க? சரிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் குடுப்பா, நான் பண்ணிடுறேன்ப்பான்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான். ஆனா நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இவங்க தேர்தல் வாக்குறுதி குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னீங்கல்ல. அதே மாதிரி உங்களால மாசமானா ரூ. 4,000 குடுக்குறதும், 6 சிலிண்டர் குடுக்குறதும், ரூ. 2,500 உடனடியா குடுக்குறதும், 8 கிராம் தங்கம் உடனடியா குடுக்குறதும், தாய்மாமன் சீரை உடனடியா குடுக்குறதும் முடியாது அப்படின்னு சிஎம் பதவி ஏற்ற பிறகுதான் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே 10,00,000 கடன் இருக்குது உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. 10,00,000 கடன் இருக்குன்னு உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க அறிக்கை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ இப்போ வந்து இதை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் அட்லீஸ்ட் ஒரு 3 சைனு ஒரு ரூ. 2,500 கொடுத்துருக்கலாம்ல. மாசம் அந்த செலவுக்காக யூஸ் பண்றவங்களுக்கு யூஸா இருந்திருக்கும்ல. இப்போ அது எதுவுமே கொடுக்க முடியாது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க சைன் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. சைன் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஸ்பீச் கூடிய அந்த ஸ்பீச்ல இருக்கிற முரண்பாடுகளை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க பேசின பேச்சு தான் காரணமா இருக்குது. சரி, இதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அவரு. என்ன சொல்றாருன்னா, குட்டீஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இது உங்களால தான் சாத்தியம். அப்படின்னா அப்போ குட்டீஸ்ங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்ல வரீங்க. உண்மைதான். எல்லா குழந்தைங்களும் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிச்சு அழுதுச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனா இது வந்து சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி நீங்க சிஎம் இல்ல, அரசியல்வாதி. இப்போ நீங்க சிஎம் இல்ல. சட்டப்படி தப்பான விஷயம். அதை நீங்க சொல்லலாமா? இப்போ இது எதுக்கான முன்னுதாரணமா இருக்கும்? ஒரு விஷயத்த ஒரு சிஎம்ஏ சொல்றாரு அப்படின்னா, நாளை பின்ன அதை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அப்போ சின்ன பசங்களை ஓட்டு கேட்கலாமா? சின்ன பசங்க கிட்ட ஓட்டு கேட்கறது சட்டப்படி தப்பு. தேர்தல் ஆணையமும் அதை இன்சிஸ்ட் பண்ணிருக்கு. இருந்தும் நீங்க சின்ன பசங்க கிட்ட ஓட்டு கேட்க சொல்லி சாக்லேட்லாம் வாங்கி கேட்க சொல்லியிருக்கீங்க. சாக்லேட்லாம் கொடுத்து கேட்க சொல்லியிருக்கீங்க. இது எப்படிங்க? ஒரு சின்ன பையன், இப்ப எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து, அப்பா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா சீக்கிரம்ன்றான். பண்ணி வச்சுக்கோனா. அப்பா எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான், அழுகுறான். நான் வந்து அவனை நிறுத்திட்டு வீட்லயே உட்கார வச்சுட்டுவானா? சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. அதுங்க தப்பு செஞ்சா திருத்துற இடத்துல பெரியவங்க இருக்கிறாங்க. அதுங்க கிட்ட எவ்வளவு பெரிய பதவியை நீங்க கேட்க சொல்லியிருக்கிறீங்க, சிஎம் ஆக சொல்லினா. அதையும் நீங்க இங்க பேசுறதால தான் நான் சொல்றேன். நீங்க அதை அப்படியே கடந்து போயிருக்கணும்ல. நீங்க அதை வேற வந்து உங்களாலதான் இது சாத்தியம்னா அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க. அதனாலதான் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்கங்க எப்படி இதெல்லாம் உங்களால பேச முடியுது? உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு தெரியலையா? எங்களை மாதிரி ஆளுங்களாம் எவ்வளவு பாதிப்பு உண்டாக்குது. அப்ப என்னோட வருங்காலத்தை நான் எப்படி உருவாக்குறேன்? நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு மார்க்சிஸ்ட். நான் எப்படி என்னோட குழந்தைய வாழணும் நான் ஒரு கனவு வச்சிருப்பேன். அவன் உங்களை பார்த்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்கறான் அப்படின்னா, என்னோட சொசைட்டி எப்படி வரும்? ஃபியூச்சர் சமூகம் எப்படி வளரும்? எனக்கு அதுக்கான கவலை இருக்குல்ல. அது நீங்க சிஎம் ஆயிட்ட பிறகு அதெல்லாம் பேசலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயம் தானே. தேர்தல் ஆணையமே இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டாங்க. குழந்தைங்க எப்படிங்க ஓட்டுக்கு கேட்க முடியும், போட சொல்ல முடியும்? அது சட்டப்படி தப்புங்க. நீங்க வந்து சைனை போயிட்டு அந்த ஆட்சி நடத்துறதை விட்டு தேவையில்லாத ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ நீங்க சிஎம் ஆயிட்ட அப்புறமா திரும்ப இதை கண்டினியூ பண்ண போறீங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆகுமா? அப்போ எங்களை மாதிரி அப்பாக்களுக்கெல்லாம் அது கோவம் வராதா? நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். நல்லாட்சி நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. வந்துட்டு செயல்ல மட்டும் தயவு செஞ்சு காட்டுங்க. நாங்க எதிர்பார்க்கறோம் நல்லாட்சி மட்டும்தான். எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. இந்த மாதிரியான பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், மார்க்சிஸ்ட்லாம் யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம். தப்பு செஞ்சா உடனடியா கேள்வி கேட்பான்.